வணக்கம். நீங்க நம்பிய உறவு ஏன் தெரியுமா உடைந்து போனது? நீங்க ஒரு உறவு மீது அவ்வளவு நம்பிக்கையை வைத்திருப்பீர்கள். உங்களுடைய உயிரே அவர்கள்தான் என்று நினைத்து கொண்டிருந்த ஒரு உறவு. ஆரம்பத்தில் நல்லா தாங்க அந்த ஒரு உறவு போய்கொண்டிருந்திருக்கும். போக போக ஏன் சண்டைகள் ஏற்பட்டது, இதனால் அந்த ஒரு விரிசலானது ஏற்பட்டது என்று தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு கவலைகளும் அவ்வளவு குழப்பங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். நீங்கள் அந்த ஒரு உறவை சாதாரணமான ஒரு உறவாக பார்த்தது கிடையாது. அது உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருந்தார்கள். அவர்கள் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் போதும், நன்மைகள் நமக்கு நிச்சயமாக தேடி வரும். 1000 நபர்கள் தேவை கிடையாது, அவர்கள் ஒருவர் இருந்தால் போதும் என்று நீங்கள் மனதிற்குள் நினைத்த ஒரு வாழ்க்கையைத்தான் நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டும் வந்தீங்க. உங்களுடைய நேரங்கள், நீங்க அதிகமான அன்பு, உங்களுடைய உணர்வுகள் எல்லாத்தையும் நீங்க கொடுத்தீங்க. உங்களுடைய வேலைகளை விட நீங்க அவர்களை பார்த்து கொள்ளக்கூடிய வேலையாகத்தான் அதிகமாகவே நீங்க இருந்து கொண்டும் இருந்தீங்க. அந்த அளவுக்கு அவர்கள் மீது அதிகமான அன்பு வைத்த ஒரு நபராக நீங்கள் எப்போதுமே அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கத்தாங்க செய்தீர்கள். ஆனால் அதே ஒரு உறவு ஒரு நாள் உங்களை உடைத்து விட்டு போயிருக்கும். இதற்கான காரணங்கள் பெரிதாக இருக்க வேண்டிய அவசியம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்காது. ஆனால் நீங்கள் ஆரம்பத்துல இதற்கான காரணங்கள் என்ன வென்று உங்களுடைய இரவு நேரங்களில் தூக்கம் கூட இல்லாமல் நீங்கள் அந்த உறவுக்காக தேடி அலைந்து கொண்டிருந்தீங்க. ஆனால் அதெல்லாம் ஆரம்பத்தில் மட்டுமே தாங்க நீங்க தேடி அலைந்து கொண்டிருந்தீங்க. ஆனா ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் ஒரு சிறிய உண்மை கூட உங்களுடைய வாழ்க்கையில போதும் என்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. நீங்க கொடுத்த உண்மை அன்பை அவர்கள் மதிக்காமல் நடந்து கொள்வார்கள். ஆனால் அவர்கள் மீது நீங்கள் உயிரையே வைத்திருந்திருப்பீங்க. ஆனா நீங்க கொடுத்த அன்பு அவர்களுக்கு ஒரு தொல்லை போல போக போக தெரிய ஆரம்பித்திருக்கும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்பது போல உங்களுடைய அன்பும் அவர்களுக்கு ஏதோ டிஸ்டர்ப் பண்ணி கொண்டு இருப்பது போல அவர்களுக்கு தெரிய ஆரம்பித்திருக்கும். அதனால அந்த ஒரு உறவு, அந்த ஒரு அன்பு பிடிக்காமல் உங்களை அதே இடத்தில் நிறுத்திவிட்டு போயிருப்பாங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். நான் கூறியது சரியாக உங்களுடைய வாழ்க்கையில பொருந்துகிறதா இல்லையா என்பதை கமாண்ட் பையிலாக கூறுங்கள். அந்த ஒரு நாள் நீங்கள் ஒரு உறவை மட்டும் இழந்தது கிடையாதுங்க, உங்களுடைய உள்ளத்தில் இருந்து ஒரு பகுதியையும் இழந்து விட்டீர்கள். என்னுடைய வாழ்க்கையில அவர்களை எந்த இடத்தில் நான் வைத்திருந்தேன், ஆனால் அவர்கள் என்னுடைய வாழ்க்கையில ஏன் இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு உங்களுடைய மனதிற்குள் பல கேள்விகள் எழுந்து கொண்டேதாங்க இருக்கும். அதனால உங்களுடைய உள்ளத்திற்குள் அவ்வளவு கவலைகள், வெளியில் சொல்ல முடியாத அவமானங்கள், இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். பணம் வந்ததும் மனிதர்கள் எப்படி தெரியுமா மாறினாங்க? ஒரு காலத்தில் உங்களுடன் தான் இருந்திருப்பாங்க. அவங்க உங்க கூடவே தான் சுத்தி கொண்டே இருந்திருப்பாங்க. உங்களுடன் சிரித்து பேசி விளையாடி, உங்களுக்கு ஏதாவது வேலைகள் ஆக வேண்டும் என்றால் அவர்கள் வருவது, அவர்களுடைய வீட்டில் ஏதாவது வேலைகள் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் அவர்களுக்காக போய் உதவி செய்வது, இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை ஒரு காலத்தில் ஓடிக்கொண்டிருந்திருக்கும். ஆனால் இன்று உங்களுடைய வாழ்க்கையில் அவங்க இருக்க மாட்டாங்க. இருப்பாங்க, இருந்தாலும் நீங்க ஏதாவது கேட்டீர்கள் என்றால் கேட்டதற்கு மட்டும்தான் பதில் வரும். வெளியில் உங்க கூட சுத்த மாட்டாங்க, எங்கேயுமே வரமாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நபராக மாறி இருந்திருப்பாங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இன்று எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் போயிருக்கும். ஏனென்றால் பணம் வந்ததும் அவர்கள் மாற்றத்தை அடைந்திருப்பாங்க. பணம் வந்ததும் அனைவருமே மாறிவிடுவார்கள் என்பது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய அந்த ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு மாறியிருப்பாங்க. ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கையில போக போக அந்த ஒரு மனிதர்கள் ஒரு மாற்றத்தை அடைந்திருப்பாங்க. அவர்களுடைய பார்வை, அவர்களுடைய நடத்தை, அவர்களுடைய மதிப்பு எல்லாமே மாறியிருக்கும். நம்மளிடம் பழகக்கூடிய விதங்கள், முன்னாடி நம்மளுடன் எப்படி பழகினார்களோ, சிரித்து செஞ்சு பேசினார்களோ, அந்த ஒரு சிரிப்பும் அந்த ஒரு மரியாதையும் நமக்கு இந்த ஒரு நேரத்துல வித்தியாசமாக கிடைக்குங்க. எது சொன்னாலும் சிரிக்க மாட்டார்கள், தேவையில்லாமல் பேச மாட்டார்கள். மதிப்பு எப்படி ஒரு மனிதன் சம்பாதிக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு நடந்து கொள்வார்கள். இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தேடி கொடுக்கும். நான் என்னடா பண்ணேன், உங்களோட நான் நல்லா தானடா பழகுனேன் அப்படிங்கிற மாதிரியான பல யோசனைகள் கூட உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். ஆனா இந்த மாதிரியான சில செயல்கள் அந்த மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடத்தி காட்டுவாங்க. நீங்க அவங்கள பழைய மாதிரி தான் பாத்துறீங்க, ஆனா அவர்கள் உங்களை அதே கண்களால் பார்க்க மாட்டாங்க. அவங்களிடம் இருக்கக்கூடிய பணத்திமிரால் அவர்கள் உங்களை பார்க்க ஆரம்பிப்பார்கள். இதனால் உங்களுடைய மனதிற்குள் ஒரே ஒரு நினைப்பானது நினைக்க ஆரம்பிப்பீங்க. பணம் இல்லாமல் இருக்கும் பொழுது என்னுடன் இருந்தான், பணம் வந்ததும் என்னையவே அவன் கண்டு கொள்ள மடிக்கிறான் என்று உங்களுடைய மனதிற்குள் ஒரு காயமானது நிச்சயமாக ஏற்பட்டு கொண்டேதாங்க இருக்கும். பணம் வந்ததும் மனிதர்கள் மாறுவார்கள் என்று கூறினதுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இது ஒரு மிகப்பெரிய ஒரு சான்றாக நிச்சயமாக மாறிவிடுங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா மிகப்பெரிய ஒரு காயத்தை தேடி கொடுத்திருக்கோங்க. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் ஏன் இப்படி ஆனது என்று தெரியாமல் நீங்கள் முழித்து கொண்டிருப்பீங்க. நீங்க எப்போதுமே அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான். நீங்கள் சண்டை போடவில்லை, போடவும் விரும்பவும் மாட்டீங்க. நீங்க பொறுமையாகவே எல்லா விஷயங்களிலும் இருந்து அதை சாதிக்க வேண்டும் என்று நினைப்பீங்க. முடிந்தால் அந்த ஒரு இடத்தில் நம்ம சண்டை போடாமல் நம்ம பிடிவாதத்தை பிடித்து எனக்கு பிடித்த விஷயங்களை நான் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நல்ல ஒரு மனிதர்களாக நீங்க எப்போதுமே உங்களுடைய வாழ்க்கையில இருக்கத்தாங்க செய்வீங்க. நீங்க சண்டை போடவும் விரும்ப மாட்டீங்க, பொறுமையாக இருப்பீர்கள். ஆனால் அதே
அந்த சில விஷயங்கள் தான் உங்களுக்கு சிலருக்கு அது ஒரு வாய்ப்பாக மாறியிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு புதிய புதிய நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருவாங்க. வந்து உங்களுடைய அமைதியையும் உங்களுடைய பிடிவாத குணங்களையும் அவர்கள் நன்றாக புரிந்து கொண்டு எப்படி பேசினால் உங்களை ஏமாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு பேசி உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன ஏமாற்றங்களை ஆரம்பத்துல கொண்டு வந்து கொடுப்பாங்கங்க. போக போக அது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு ஏமாற்றமாக மாறிவிடும். நீங்கள் அந்த ஒரு நபரை முழுமைக்கும் ஆரம்பத்தில் நம்ப ஆரம்பிப்பீங்க. நம்பிய பிறகு உங்களிடம் இருக்கக்கூடிய ரகசியங்கள், உங்களிடம் இருக்கக்கூடிய அவமானங்கள், வெளியில் சொல்லக்கூடாத சில விஷயங்கள் அனைத்தையுமே ஒரு உண்மையான நபர் போல உங்களுக்கு ஆறுதல் கூறுவது போல உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் வந்து அவர்கள் வெளியில் போய் அனைவரிடமும் உங்களுடைய மனதிற்குள் இருப்பதை கூறிவிடுவார். இதனால் உங்களுடைய மனதிற்குள் சின்ன சின்ன அவமானங்கள் என்பது இருக்கத்தாங்க செய்யும். ஆனா இதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாமல் உங்களுடைய மனதிற்குள்ளேயே வைத்து அழுத நாட்கள் கூட உங்களுக்கு நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்யும். அவர்கள் உங்களுடைய அமைதியை பலவீனமாக நினைத்திருப்பாங்க. நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டீர்கள் என்று தெரிந்தால் அவர்கள் உங்களுடைய எல்லையை மீறி இருப்பாங்க. மீறி எந்த அளவுக்கு வர வைக்க வேண்டுமோ அது அனைத்தையும் வெளியில் வர வைப்பார்கள். அப்படிப்பட்ட நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக வரவும் செய்திருப்பாங்கங்க. ஆனா இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். நான் கூறியது நடந்திருக்கா இல்லையா என்பதை தெரிவித்துக் கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு ரிஷபம் ராசி வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் இனிமேல் நடக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு தேதிக்கு பிறகு ரிஷபம் ராசி வாழ்க்கையில இனி உங்களுடைய வாழ்க்கை நிலையான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். நிலையானதாக மட்டும்தான் ஒவ்வொருத்தரின் வாழ்க்கையிலும் சில நாட்களுக்கு அப்புறம் நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் இதுவரைக்கும் கண்ட எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இனிமேல் தீர்வானது கிடைக்க ஆரம்பிக்கும். இனிமேல் நன்மைகள் உங்களுடைய வீடு தேடி வர ஆரம்பிக்கும். நீங்கள் இதுவரைக்கும் அனுபவித்த வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு ரொட்டீன் போல இருந்து கொண்டே இருக்குங்க. காலையில எழுந்து கொள்வீங்க, காலையில எழுந்து இரவு நேரங்களில் தூங்குவது, இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை தினசரி ஓடிக்கொண்டே இருந்திருக்கும். ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் என்பது நடக்க ஆரம்பிக்கும். மனதிற்குள் இருந்து ஒரு சிரிப்பானது உங்களுக்கு வெளியில் வர ஆரம்பிக்கும். மனதிலிருந்து சிரிக்காமல் சும்மா நம்ம சிரிக்கணும் என்று கடமைக்காக சிரித்த உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நாளில் இங்கே பெரிய ஒரு மாற்றமானது நிச்சயமாக நடக்கும். அடுத்த நாள் உங்களுக்கு கவலை, ஒரு நாள் சந்தோஷம், அடுத்த நாள் கவலை. ஆனால் இப்போது அந்த ஒரு நிலைமையானது உங்களுக்கு மாறிவிடுங்க. இதற்கு முன்பு நடந்த எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையும் மெதுவாக நல்ல ஒரு நிலைமையை தேடி நல்ல ஒரு பாதையில் செல்லவும் ஆரம்பிக்கும். நீங்கள் தேடிய அந்த ஒரு அமைதி, அந்த ஒரு நிலைத்தன்மை, இது எல்லாமே உங்களுக்கு இப்போது உங்களுடைய வாழ்க்கையில கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை நிலையானதாக மாறிவிடும். அதே நேரத்தில் எந்த விதமான பெரிய டென்ஷனும் இல்லாமல் மனதிற்குள்ளேயும் சரி மனதிற்கு வெளியும் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையில நீங்க ஈடுபட ஆரம்பிப்பீங்க. அந்த ஒரு உணர்வு தாங்க உண்மையான ஒரு சந்தோஷம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்குங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் என்பதை நீங்களே காண ஆரம்பிப்பீங்க. அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு ஆண்கள் வாழ்க்கையிலும் சரி பெண்கள் வாழ்க்கையிலும் வரக்கூடிய நாளுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பெரிய மாற்றங்கள் நடந்து உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்வீங்க. பணம் சேமிக்கக்கூடிய பெரிய வாய்ப்பு உங்களிடம் வந்து சேரவும் ஆரம்பிக்குங்க. நீங்க எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் சேமிக்க முடியாத ஒரு நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். ஏதாவது ஒரு செலவுக்காக அந்த ஒரு பணமானது உங்களிடம் இருந்து போய்கொண்டே தாங்க இருந்திருக்கும். ஆனால் போக போக உங்களுடைய வாழ்க்கைனா என்ன, எப்படி நம்ம பணத்தை சேமிக்கணும், பணம் இருந்தால்தான் அனைவருமே மதிப்பாங்க. நம்ம கூட இருந்த மனிதர்கள் கூட நம்மளிடம் பணம் இல்லை என்று தெரிந்தவுடன் நம்மளை அதே ஒரு இடத்தில் நிறுத்திவிட்டு அவங்களுடைய வாழ்க்கையில நம்ம முன்னேறி போயிட்டான் அப்படின்னு பல எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். ஏதோ ஒரு செலவு எப்போதும் உங்களுக்கு வந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் இப்போது உங்களுடைய பணம் ரீதியான பிரச்சனைகள் அனைத்துமே மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய பண வாழ்க்கை இந்த ஒரு நேரத்துல நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துவிடும். நீங்கள் இனிமே எல்லா விதமான விஷயங்களையும் ஸ்மார்ட்டாக பணத்தை கையாளவும் ஆரம்பிப்பீங்க. எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் சேமிப்பு என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். இது ஒரு சாதாரணமான ஒரு சேமிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்காதுங்க. உங்களுடைய எதிர்காலத்தையே இந்த ஒரு நேரத்தில் புரிந்து கொள்ள வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாற்றமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்க ஆரம்பிக்கும். இதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நல்ல நல்ல நன்மைகள் உங்களுக்கு கிடைத்தும் விடுங்க. குடும்பத்தில் இனிமே அமைதி என்பது கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். குடும்பத்தில் இதுவரைக்கும் புரியாமல் இருந்த சில பிரச்சனைகள், சில விஷயங்கள் இந்த ஒரு நேரத்துல அமைதியான சண்டைகள் எல்லாமே இந்த ஒரு நேரத்துல தீர ஆரம்பிக்கும். மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அது மறைந்தவும் செய்து விடுங்க.